வணக்கம் நண்பர்களே. ஆஹ் இது எங்க ஆகஸ்ட் மாதம் எக்கானமி மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி விமர்சனம். இன்னைக்கு வந்து என்னோட மெயின் ஃபோக்கஸ் வந்து நம்ம எக்கானமி மேல இருக்க போகுது. இது ஏன் காரணம் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொல்லிடுறேன். அதாவது இப்போ எக்கனாமிக் மேட்டர்ஸ் நார்மலா பின்தங்கி மார்க்கெட்ல லிக்விடிட்டினால இம்பேக்ட் அதிகமா வந்து எக்கானமியோடது ஸ்லோவா தான் மார்க்கெட்ல இம்பேக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப சூழ்நிலை என்ன இருக்குன்னா, நம்ம பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து லிக்விடிட்டி நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம மார்க்கெட் இத்தனை நாளா தாக்கு பிடிச்சது. அட் த சேம் டைம் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸும் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே ஏற ஆரம்பிச்சது. ஆனா முன்னாடி நான் இஎம்ஐ வெபினார் சொன்ன மாதிரி இந்த இன்டர்நேஷனல் லிக்விடிட்டி வந்து கட் ஆச்சுன்னா அதுதான் பிகெஸ்ட் ரிஸ்க் நம்ம மார்க்கெட். அது எப்போ ஆகும்னா இன்டர்நேஷனல் எக்கானமி சீக்கிரமா ரிகவர் ஆகிற பட்சத்துல அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்றதை நிறுத்தி இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் கூட பண்ணலாம். அங்க வந்து இன்ஃபிளேஷன் ஏறலாம் அவங்க குரோத்தால, அதனாலயும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் வரலாம். லிக்விடிட்டி டேப்பை மூடலாம். அது வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்கும். ரைட், இந்த ரிஸ்க் மார்க்கெட்டுக்கு இருக்கு அப்படின்னு நான் முன்னாடியே கொஞ்ச நாளாவே சொல்லியிருக்கேன். இந்த ரிஸ்க்கு பேர் தான் மார்க்கெட்ல டேப்பரிங்னு சொல்லுவாங்க. இப்போ கொஞ்ச நாளாவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த டேப்பரிங்கோட பயத்தினால மார்க்கெட்ல ஒரு வாலட்டிலிட்டி வந்திருக்கு. அந்த டேப்பரிங்கோட பயம் ஏன் வருதுன்னா 2013 இதே மாதிரி டேப்பரிங் நடந்த போது நம்ம கரன்சியும் சரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் பயங்கரமா பலத்த அடி விழுந்தது. ரைட், இப்போ இந்த நேரத்துல என்னன்னா நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர் பேஸ் நல்லா வளர்ந்ததுனாலையும் நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கரன்சி ரிசர்வ் 600 பில்லியன் மேல ஏறினதாலையும் டேப்பரிங்னால அந்த அளவுக்கு இந்தியாவுக்கு பாதிப்பு வருங்கிறது எதிர்பார்வை இல்லை. ஓகே, ஆனா இந்த மேட்டர் வந்து அங்க வந்து எக்கனாமிக் டேட்டா இருக்கு அமெரிக்கால, அன்எம்ப்ளாய்மெண்ட் சரி, ஹவுசிங் ஸ்டார்ட் சரி, இந்த டேட்டாவோட ஸ்ட்ரென்த் பேஸ் பண்ணி தான். ஸோ இது வரைக்கும் ஃபெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த டேட்டா வந்து இந்த இன்ஃபிளேஷன் கொஞ்சம் ஏறினாலும் அவங்க வந்து இது பயப்படக்கூடிய விஷயம் இல்லை, நாங்க இப்போ டேப்பர் பண்ண போறது இல்லைன்னு திரும்ப திரும்ப மார்க்கெட்டுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு காம் பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்டை. ரைட், பட் அது என்ன டேட்டாவோ அந்த டேட்டா படி அவங்க ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா இது கடந்த 3-4 மாசமாவே இந்த இந்த டாபிக் பேசிட்டே இருக்காங்க. அதோட இம்பாக்ட் மார்க்கெட் தெரியுது. அதனால ஷார்ட் டேர்ம்ல இந்த டேட்டா எப்படி வரும், அதனால லிக்விடிட்டி எப்படி இஃபெக்ட் ஆகும், ஆனா மார்க்கெட்ல எப்படி எதிர்க்காகும்னு இது வந்து லாட்ரி மாதிரி ஆயிடுச்சு. ரைட், நம்ம ஒண்ணு சொல்றோம், நாளைக்கு இன்னொரு டேட்டா நல்லா வந்தா திருப்பி டேப்பரிங் வருது, இன்னொரு டேட்டா வீக்கா வந்தா திருப்பி டேப்பரிங் இப்போ நடக்காதுன்னு. ஸோ இது டே டு டே இந்த ஷார்ட் டேர்ம் வாலிட்டி நம்ம பொறுத்த மட்டும் இருந்துதான் செய்யும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அமெரிக்கா இவ்வளவு வருஷமா அவங்க லிக்விடிட்டியை பம்ப் பண்ணி மார்க்கெட் எக்கனாமியை ரிவைவ் பண்ண முயற்சி சக்சீட் ஆகதான் ஆகும். ஸோ டேப்பரிங் வந்து இன்னெவிட்டபிள் அப்படின்னு சொல்லலாம். என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். ஆனா அது வந்து புலி வருது கதை மாதிரி. அது வந்து இன்னைக்கு வரப்போறதா நாளைக்கு வரப்போறதா, அதுலயே இந்த ஷார்ட் டேர்ம்ல எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அசெட் அலோகேஷன் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்டா இருக்கிற போது விஷயம் என்னன்னா, ஆனா இந்த டேப்பரிங்கோட விஷயம் ஷார்ட் டேர்ம் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் அவங்கள தான் இதை பாதிக்கும். ஏன்னா அவங்க தான் அங்க பாரோ பண்ணி இங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பென்ஷன் ஃபண்ட் எடுத்துக்கிட்டோங்க, கவர்மெண்டோட ஓன் ஃபண்ட்ஸ் எடுத்துங்க, அந்த பணம் வந்து இந்தியன் எக்கானமியை நம்பி இந்தியன் எக்கானமியோட ஃபியூச்சர் க்ரோத் பேஸ் பண்ணி வருது. அதனால இப்போ வந்து ஸ்லோவா மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இந்த ஷார்ட் டேர்ம் எக்ஸ்டர்னல் வாலட்டிலிட்டியை அது என்ன வேணா ஆகட்டும், நான் ஒரு இன்வெஸ்டர்னா ஒரு 3 இயர் 5 இயர் அவுட்லுக்ல பாக்குறேன்னா அந்த 3 இயர் 5 இயர் அவுட்லுக்ல இந்த டேப்பரிங்க்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. நம்மளோட எக்கானமியோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் ஃபாரினர் பணம் போடுவோம். அதை பேஸ் பண்ணி தான் எந்த செக்டர் வளரும் எதுன்னு ஜட்ஜ் பண்ணலாம். ஸோ இப்போ கிராஜுவலா இந்த ஃபோக்கஸ் இந்த ஷார்ட் டேர்ம் டேப்பரிங்கோட இம்பாக்ட், எஸ் இம்பாக்ட் வரும், அது வந்தா கரெக்ஷன் வரும். பட் அதை கரெக்ஷனை அப்சர்வ் பண்ணி அந்த கரெக்ஷனை பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியா வச்சு எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமான இது. அதனால இந்த ஃபாரின் இன்வெஸ்டர் தான் முக்கியம் நம்ம நாட்டுக்கு. ரீட்டைல் இன்வெஸ்டர் ஃபாரின் இன்வெஸ்டரை ஃபாலோ பண்றான். ஸோ இந்த ஃபாரின் இன்வெஸ்டரை பொறுத்த மட்டும் ஷார்ட் டேர்ம்ல ஒரு அவுட்லுக் வச்சு சில இன்வெஸ்டர்ஸ் வராங்க, மீடியம் டேர்ம்ல ஒரு அவுட்லுக் வச்சு இன்வெஸ்டர்ஸ் வராங்க. அவங்க வரதுனாலதான் மார்க்கெட்டுக்கு ஒரு லாங் டேர்ம் சப்போர்ட் கிடைக்கிறது. அதுல நம்ம எக்கனாமில ஷார்ட் டேர்ம்ல என்ன அவுட்லுக், மீடியம் டேர்ம் என்ன அவுட்லுக்னு நம்ம கொஞ்சம் ஊகிச்சு படிச்சு பார்த்தோம்னா நம்ம அந்த ஃபாரின் இன்வெஸ்டரோட ஆக்ஷன்ஸை ப்ரிடிக்ட் பண்ணி அவன் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி குரோத்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ என்ன பொறுத்த மட்டும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்ம இந்தியன் எக்கானமி, ஏன்னா நம்ம இந்த செகண்ட் வேவ் வந்து ஓரளவுக்கு, அது கொஞ்சம் ஸ்லைடு காமிக்கிறேன், ஓரளவுக்கு நம்ம இந்த பாதிப்பை கண்ட்ரோல் பண்ணி இப்போ ரிகவரி மோட்ல வந்துட்டோம். ஸோ இப்போ இந்தியன் எக்கானமியை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு வந்து
என்ன இந்தியாவோட அவுட்லுக், அதுதான் முக்கியம். அண்ட் இன்ஃபேக்ட் டேப்பரிங் அந்த மாதிரி விஷயம் நடந்தாலும் எனக்கு நடக்கிறது வெளிநாட்டுல ரிகவரி. அந்த வெளிநாட்டு ரிகவரி தான் இந்தியன் எக்கனாமிக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட். மார்க்கெட்டுக்கு அது ஒரு ரிஸ்க் இருக்கலாமே தவிர எக்கனாமியை பொறுத்த மட்டும் வேர்ல்ட் எக்கானமி எந்த கூடிய சீக்கிரத்துல ரிகவரிக்கு வருதோ அதுதான் இந்தியாவுக்கு ரொம்ப நல்லது. ஏன்? வெரி சிம்பிள் மேட்டர். நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எக்ஸஸா இருக்கு. நம்ம நாட்டுல அதை அப்சர்வ் பண்றக்கூடிய சக்தி நம்மளுக்கு இல்ல. வெளிநாட்டுக்காரன் நல்லா அவங்க எக்கானமியை டெவலப் ஆதான் நம்மள்ட்ட இருந்து இம்போர்ட் பண்ணுவான், நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் வளரும். அதுதான் நம்ம எக்ஸ்ட்ரானிக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அதனால இன்னைக்கு இந்த மாசம் இந்த இஎம்ஐ வெபினார்ல நான் ஃபுல் ஃபோக்கஸ் எக்கனாமி மேல கொடுக்க போறேன். அந்த எக்கனாமிக் அவுட்லுக்ல ஷார்ட் டேர்ம் மீடியம் டேர்ம் ரெண்டும் பார்த்தோம்னா அந்த மாதிரி அந்த இன்வெஸ்டரோட பிஹேவியர் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் அதுக்கு தந்தாப்புல நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த மட்டும் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் த எக்கனாமிக் அவுட்லுக். அதனால இன்னைக்கு ஃபுல் பிரசன்டேஷனும் அந்த எக்கனாமிக் அவுட்லுக் தான் என்ன இதோட ஸ்ட்ரென்த்ஸ் எப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட். ஸோ இது ஒரு லாங் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன் இன்னைக்கு. இப்போ பிரசன்டேஷன். ஸோ சொன்ன மாதிரி எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அப்டேட் ஷார்ட் டேர்ம் என்ன? ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேர்ம்ல கோவிட் நம்மளை பாதிச்சுட்டே இருக்கு. அது தெரிஞ்சுக்கிறது முக்கியம். என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஆக்டிவ் கேசஸ் பாத்தீங்கன்னா செகண்ட் வேவ்ல ஏறித்து நடுவில் தெரியுது அந்த டாட்டர் லைன். அப்புறம் இறங்கிடுச்சு, வேவை நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டோம். ஆனா திரும்ப ஒரு ஸ்மால் ஒரு தேர்ட் வேவ் ஒரு டெவலப்மெண்ட் வராப்புல தெரியறது கடைசியில. அது ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? ஆனா ஓரளவுக்கு ஆக்டிவ் கேஸும் டெத்தும் இது ரெண்டும் சேர்த்து பாத்தீங்கன்னா கண்டெய்ன்டு லெவல்ல தான் இருக்கு. ரொம்ப பயப்படுறபடி நிலைமையில இல்லை. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா பாசிட்டிவிட்டி ரேட் கிரேட்டர் தேன் 10% டிஸ்ட்ரிக்ட்ஸ் பாத்தீங்கன்னா செக்யுலரா டிராப் ஆயிட்டு இருக்கு. அதாவது எவ்வளவுக்கு அது வைட் ஸ்ப்ரெட் கான்சென்ட்ரேட்டர் இருந்தா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வைட் ஸ்ப்ரெட் ஆனால்தான் நம்மளால என்ன பண்றதுன்னு தெரியாது, எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனாலதான் இந்த ஸ்டேபிள்ல பாத்தீங்கன்னா மெயினா உங்களுக்கு கேரளாவும் சில நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அங்கதான் இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் லார்ஜ். ஸோ ஓரளவுக்கு இந்த ரெண்டு இடத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணா பை அண்ட் லார்ஜ் இந்தியன் எக்கனாமிக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் நம்ம கொடுத்துடலாம். ரைட்டா? ஸோ கிராஸ் கண்ட்ரி ட்ரெண்ட் இந்தியாவை கம்பேரிசன்ல மற்ற நாட்டில் கம்பேர் பண்ணா வேர்ல்டு ஆவரேஜ் 31க்கு இந்தியா வந்துடுச்சு. இது ஒரு பெரிய விஷயம். இத்தனை நாளா இந்தியா பின்தங்கிட்டே இருந்தது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வேர்ல்டு ஆவரேஜ் 31 கிட்டத்தட்ட இந்தியாவோடதும் வேர்ல்டு ஆவரேஜ் கிட்ட வந்துடுச்சு. நம்ம நாட்டோட ஜனத்தொகையை பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட். ரைட். ரெண்டாவது டெஸ்டிங் பாத்தீங்கன்னாலும் கிராஜுவலா ஏறிட்டு இருக்கு. அதுவும் முக்கியம். ஏன்னா டெஸ்ட் பண்ணாம உங்களுக்கு என்ன நிலைமை தெரியாது. அதுவும் நம்மள இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வேக்சினேஷனுக்கு முன்னாடியே காமிச்சிருக்கேன் இந்த ஸ்லைட. டபுள் த டோஸ் இத்தனை நாளா பண்ண வேக்சினுக்கு டபுள் பண்ணா இந்த டிசம்பருக்குள்ளேயே நம்ம 70% பாப்புலேஷனை கவர் பண்ணலாம். ஸோ அதுக்கான ப்ரோக்ரஸ் பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிறது ஒரு சிங்கிள் டோஸ் அடிக்கிறதுக்கு டைம் லைன் இப்போ இருக்கு 70% பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் ரேட் பண்ணா 5th செப்டம்பருக்குள்ளேயே நம்ம பண்ணலாம். ஸோ இந்த சூப்பரான அந்த நிலைமை பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிசம்பர்ல தான் நடக்கும்னு நினைக்கிறது, இன்னைக்கு 5th செப்டம்பர்லயே டபுள் ரேட் பண்ணலாங்கிற ஒரு இது வந்திருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் ரூரல்ல வேக்சின் அலோகேஷன் ஷார்ப்பா ஏறுறது. ஏன்னா பை அண்ட் லார்ஜ் இந்தியா ஒரு அக்ரேரியன் எக்கானமி தானே சொல்லுவாங்க. ஸோ அங்கதான் இந்த பாதிப்பை கண்ட்ரோல் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல செய்தி. ரைட். மூணாவது அர்பன் ஏரியாலையும் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஜெனரலா பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஆவரேஜ் இந்த திருவனந்தபுரம் கேரளா பத்தி ஆல்ரெடி சொன்னேன், ஜெய்ப்பூர் சண்டிகர் இவங்கெல்லாம் தான் இந்தியாவோட ஆவரேஜோட அதிகமா இருக்காங்க. டெல்லி இந்த பிகர் சிட்டிஸ்ல தான் கம்மியா இருக்கு. இன்ஃபேக்ட் பார்க்க போனா சென்னை தான் ஹையஸ்ட் வேக்சினேஷன் ஃபார் அடல்ட் பாப்புலேஷன். ரைட். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில. ரைட். ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா இந்த ரூரல்ல தான் ஸ்ட்ராங்கா இதை ப்ரோக்ரஸ் ஆகுது, அர்பன்ல கொஞ்சம் ஸ்லோவரா ப்ரோக்ரஸ் ஆகுது. ரைட். அண்ட் இந்த கான்பிடன்ஸ் செப்டம்பர் 5th 1 டோஸ் 70% ரீச் பண்ணலாங்கிற கான்பிடன்ஸ் எப்படி வருது? ஏன்னா வேக்சின் சப்ளைக்கு பல கம்பெனிஸ், முதல்ல கோவேக்சின் கோவிஷீல்டு 2 தான் இருந்தது இல்லையா, இப்ப பாருங்க ஸ்புட்னிக், பயோஇ அண்ட் இப்போ ஜைடஸ் கேடிலாவும் அப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால்தான் இப்போ என்ன இதுல ஒரு சமரினா தேர்ட் வேவ் ஏறுற மாதிரி இருந்தாலும் தேர்ட் வேவோட பாதிப்பு, ஏன்னா ஒன்ஸ் ஒருத்தர் வேக்சின் எடுத்துட்டாருன்னா ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் டெத் இது ரெண்டுமே பயங்கரமா குறைஞ்சிரும். அந்த மைல்டா ஒரு கோவிடோட இம்பாக்ட் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால வேலைக்கும் திரும்பி சீக்கிரம் போகலாம் அண்ட் ஓவரால் இம்பாக்ட் இருக்கும். ஸோ அதுதான் ஒரு மெடிக்கல் சவரி. ரைட். இப்போ எக்கனாமில என்ன இதோட செகண்ட் வேவோட இம்பாக்ட் எப்படி எஃபெக்ட் ஆச்சு, போஸ்ட் செகண்ட் வேவ் என்ன ஆயிருக்கு இந்த நல்ல செய்தினால, எக்கனாமிக்கு ஏதாவது நல்ல செய்தி இருக்கா பார்க்கும்போது கூகுளோட மொபிலிட்டி இண்டிகேட்டர்னு இருக்கு.
அது வந்து ரீட்டைல் ரெக்ரியேஷன் எப்படி போறது, பார்க்ஸ்ல எப்படி இருக்கு, ஒர்க் பிளேஸ்ல எப்படி இருக்கு, பார்மசி அண்ட் grocery ஸ்டோர்ஸ்ல எப்படி இருக்கு, டிரான்சிட் ஸ்டேஷன்ஸ்ல எப்படி இருக்கு, ரெசிடென்ஷியல் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வி ஷேப் ரிகவரி உங்களுக்கு செகண்ட் வேவ்க்கு அப்புறம் தெரியறது. ரைட், இந்த ரெசிடென்ஷியல் தான் கொஞ்சம் பிளாட்டா இருக்கே தவிர மற்றது எல்லாமே ஒரு வி ஷேப் ரிகவரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராட் பேஸ் ரிகவரி கண்ணுக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டாவது, நார்மலா டிராபிக் கன்ஜெக்ஷன் ஒரு நல்ல செய்தின்னு நம்ம நினைக்க மாட்டோம். பட் இந்த மாதிரி ஒரு லாக்டவுன் பேண்டமிக் சூழ்நிலை கன்ஜெஷன் வந்தா எக்கனாமி நல்லா திரும்பி ரிகவர் ஆகுது அப்படிங்கிற ஒரு நிலைமைனால கன்ஜெஷன் பாத்தீங்கன்னா கிராஜுவலா மும்பை, டெல்லி, பெங்களூர், பூனே எல்லாத்துலயும் கன்ஜெஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது லைஃப் நார்மல் ஆயிட்டு இருக்கு. ட்ரக் ஃப்ரேட் இது டெல்லியில இருந்து கம்பேர் பண்ணிருக்கோம். டெல்லி டு கல்கட்டா, டெல்லி டு சென்னை, டெல்லி டு பெங்களூர் அண்ட் டெல்லி டு பாம்பே பாத்தீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ப் இன்க்ரீஸ். ஓகே, ஸோ நார்மலைசேஷன் குயிக்கா நடந்துருக்கு. ரைட், பவர் டிமாண்ட், ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டியோடது வந்து பவர் டிமாண்ட் தானே கே. YOYயும் பாருங்க 2 year CAGR இன் பவர் growth எப்படி ஷார்ப்பா வி ஷேப் தெரியுதா. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டியும் நல்லபடியா பிக்கப் ஆயிடுது அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி பேசஞ்சர் வெஹிக்கிளோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் 2 year CAGR பாத்தீங்கன்னா நெகட்டிவா இருந்தது, இன்னைக்கு பாசிட்டிவா டர்ன் ஆயிடுச்சு. ஸோ வெஹிக்கிள்ஸ் வாங்காத அது பென்ட் அப் டிமாண்ட் வந்து இப்போ வெஹிக்கிள் பர்ச்சேஸ்ல கண்ணு முன்னாடி தெரியுது. இன்ஃபேக்ட் 2 வீலர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் அது இருக்கு, டிராக்டர்லயும் அது தெரியுது. ரைட், ஸோ ஓவராலா இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா MSIலும் சரி, ஹோண்டா மோட்டாரும் சரி, எஸ்கார்ட்ஸ் பாருங்க, டிராக்டர் எல்லாத்துலயும் ஒரு வி ஷேப் ரிகவரி. ஸோ ஆட்டோமொபைல் பிக்அப் வந்து ஒரு சிக்னல் தட் லைஃப் ஒரு மாதிரி நார்மலா வரதுக்கு ரொம்ப நெருங்கி இருக்குன்னு அர்த்தம். ரைட், பட் இதுல முக்கியமா ஒரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த எக்ஸ்போர்ட்ஸ்ல தான் ஒரு ஷார்ப்பா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியறது. என்ன NSC சக்சஸ் ஸ்டோரி பாத்தீங்கன்னா இது வருஷம் கம்பேரிசன். ஸோ இதுல 2020 1920 இருக்கு, 21 22 இருக்கு, 18 19 இருக்கு. இந்த டாட்டட் லைன்ல பாத்தீங்கன்னா அது ஏப்ரல், மே, ஜூன் இல்லையா. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர்ல பாருங்க அந்த டாட்டட் லைன் இந்த கரண்ட் வருஷம் போன 3 வருஷத்தோட எந்த அளவுக்கு, அதுவும் இது நான் ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ். ஏன்னா ஆயிலோட எக்ஸ்போர்ட் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியாத ஆயில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். நம்ம நாட்டில் அதை பயன்படுத்துறதுக்கு ரிஃபைனரி இல்லாதனால ஆயில் எக்ஸ்போர்ட் நெட் ஆயில் இம்போர்ட்டிங் கண்ட்ரி. ஸோ இந்த ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ் எடுத்துட்டா எக்ஸ்போர்ட் ஸ்ட்ராங்கா ஓவராலா ரிகவரி. எங்க இது ரிகவரி வருது பாத்தீங்கன்னா அக்ராஸ் த போர்ட். இந்த கிரீனா இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் போகும். கிரீனா இருக்கிறதெல்லாம் பர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துக்கோ. அக்ராஸ் த போர்ட் இங்கே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. பட் ஸ்பெசிபிக்கா செக்டர் வைஸ் பார்க்க போனா ட்ரக்ஸ் அண்ட் ஃபார்மா இது முன்னாடியே எதிர்பார்த்தது தானே. இந்தியா தான் லார்ஜஸ்ட் ட்ரக் மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி ஜெனரிக் ட்ரக்ஸுக்கு. ட்ரக் மேனுஃபேக்சரிங்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஷார்ப்பா கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர்ஸ் ஷார்ப்பா ரைஸ் ஆயிருக்கு. தட்ஸ் நம்பர் 1. நம்பர் 2, எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ். இந்த கவர்மெண்டோட PLI ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க இல்லையா, அந்த ஸ்கீம்னாலையும் ஓவராலா வந்து ஒரு இந்தியன் லேபர் காஸ்டோட அட்வான்டேஜ்னாலையும் கிளியர் கட்டா பாருங்க உங்களுக்கு ட்ரெண்ட் இயர் ஆன் இயர் எக்ஸ்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி இந்த குவார்டர்ல லாஸ்ட் இயர் இந்த இயர் ஃபர்ஸ்ட் குவார்டர்லயும் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ் ஏறி இருக்கு. ஸோ ட்ரக்ஸ் ஃபர்ஸ்ட், எலக்ட்ரானிக் செகண்ட். அயன் ஓர் எக்ஸ்போர்ட்ஸ் எவ்வளவு ஷார்ப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. ரைட், இது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் விஷயம். பிகாஸ் அல்டிமேட்லா நம்ம நாட்டில் அந்த அயனோர ஸ்டீலா யூஸ் பண்ண முடியாத நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். ரைட், ஸோ அது வந்து ஆல்சோ இட்ஸ் அ குட் இண்டிகேட்டர் ஃபார் இந்தியா. ரைட், 4வது இன்ஜினியரிங் குட்ஸ். இதுதான் வேல்யூ அடிஷன் எக்கனாமிக் கொடுக்கறது. ரைட், ரா மெட்டீரியல் எடுத்து அதை மேனுஃபேக்சர் பண்ணி இன்ஜினியரிங் குட்ஸா எக்ஸ்போர்ட் பண்றது தான் எவ்வளவு ஷார்ப்பா அப்டி. ஸோ பிராட் பேஸ் எக்ஸ்போர்ட் ரிகவரி தான் ஒரு வெரி ஸ்ட்ராங் பாசிட்டிவ் பாயிண்ட் ஷார்ட் டேர்ம்ல இந்தியன் எக்கானமியை பொறுத்த மட்டும். ரைட்டா, அண்ட் இந்த ஆப்கானிஸ்தான் கிரைசிஸ் வந்ததுனால நிறைய பேர் ஐயோ ஆப்கானிஸ்தானோட பாதிப்பு என்னன்னா அதுதான் குயிக்கா ஒரு ஸ்லைட் நான் பண்ணேன். ஏன்னா இதுல நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ்ல 0.3% தான் ஆப்கானிஸ்தானுக்கு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ல 0.1 தான். அதனால ஆப்கானிஸ்தானை தூசி மறைமத்துனா எக்கனாமியை பொறுத்த மட்டும் ஆப்கானிஸ்தான் நடக்கிற கிரைசிஸ்னால எந்த இம்பாக்டும் இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ரைட், ஸோ இந்த எக்ஸ்போர்ட் செக்மெண்ட் ஆட்டோ வெஹிக்கிள் செக்மெண்ட்டும் காமிச்சேன். பட் ஓவராலா சமரி இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு பார்க்க போனா ஃபர்ஸ்ட் PMI பர்ச்சேஸ் மேனேஜர் இண்டெக்ஸ் பாருங்க, சர்வீசஸும் சரி மேனுஃபேக்சரிங் சரி ரெண்டுமே விழுந்துட்டு செகண்ட் வேவ்ல வி ஷேப். எஸ், சர்வீசஸ் இன்னும் 50 லெவல் தாண்டல, பிலோ 50 அப்படின்னா இன்னும் பாசிட்டிவ் growth டெரிட்டரிக்கு வரல. பட் மேனுஃபேக்சரிங் பாசிட்டிவ் growth டெரிட்டரிக்கு வந்துச்சு. ஸோ இதுதான் ஒரு சமரி இண்டிகேஷனோட ஓவரால் பிராட் பேஸ் ரிகவரி. ரெண்டாவது எம்ப்ளாய்மெண்ட். அர்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்னும் கொஞ்சம் எலிவேட்டட். ஏன்னா பாத்தீங்கன்னா வேக்சினேஷன்லாம் அர்பன் சிட்டிஸ்ல தான் கம்மியா இருந்தது. ஸோ அர்பன் எம்ப்ளாய்மெண்ட் கொஞ்சம் பின்தங்கி இருக்கு. பட் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் நல்லா விழுந்திருக்கு. ரைட், ஸோ தட் இஸ் அ குட் நியூஸ். தேர்டு,
ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் செகண்ட் வேவ்ல கபால்னு இறங்கிட்டு நீ திருப்பி 1,00,000 கோடிக்கு மேல ஜூலைல பேக் above 1 lakh crores. So ஜிஎஸ்டியும் இஸ் an indicator of overall economic activity. நாலாவது நொமுரா ஓட பிசினஸ் ரிசம்ஷன் இண்டெக்ஸ். இதுல என்ன பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பாருங்க, இந்த கிரைசிஸ்க்கு முன்னாடி 97ல இருந்தது இந்த இண்டிகேட்டர் ஓவரால் பிசினஸோட. லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் வேவ்னால 46க்கு இறங்கி திரும்ப செகண்ட் வேவ் வரதுக்கு முன்னாடி 99 அந்த லெவல் ரீச் பண்ணிட்டு திரும்ப செகண்ட் வேவ்னால 60க்கு விழுந்தது. இப்போ 60ல இருந்து வி ஷேப் ரிகவரி காமிச்சு 101, அதாவது ப்ரீ பேண்டமிக் லெவலோட பெட்டரா பிசினஸ் வந்து ரெஸ்யூம் ஆயிடுச்சு. So this is again a very very important indicator. உங்களுக்கு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பேக் டு நார்மல் வந்துருக்கு. அண்ட் இதுதான் ஒரு நல்ல பவர்ஃபுல் இண்டிகேட்டர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ட்ராக்கர். இந்த ட்ராக்கர் வந்து பாத்தீங்கன்னா என்னது, இது வந்து ஜிவிஏ ப்ரெடிக்ட் பண்றது. ஸோ இந்த டிராக்டர் பின்னாடி எல்லோ லைன் ஜிவிஏ பாருங்க. இந்த டிராக்டர் ஏறுறச்ச ஜிவிஏ ஏறுறது, இந்த டிராக்டர் இறங்குறச்ச ஜிவி இறங்குறது. ஸோ ஃபியூச்சருக்கு என்ன காமிச்சு செகண்ட் வேவ் பொறுத்து ஒரு இறக்கம், ஆனா அதுக்கப்புறம் ரிகவரி ஸ்ட்ராங்கா தெரியுது. ஸோ வருங்காலத்துல இந்த ஜிவிஏ டேட்டா ரிலீஸ் ஆகும்போது நீங்க அதுவும் பார்க்கலாம், ஜிவிஏவும் ஸ்ட்ராங்கா ரிபவுண்ட் காமிக்க போகுது. ஸோ தட்ஸ் ஆல்சோ குட் இண்டிகேட்டர். ஸோ ஓவராலா இந்த 9.5% ஜிடிபி growth ஆர்பிஐ கவர்னர் தன்னோட இதுல ஸ்பீச்ல இண்டிகேட் பண்ணது ஸ்ட்ராங்கா இருக்கு அண்ட் டெஃபினட்டா அது அச்சீவ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்வை. அண்ட் அந்த ஆர்பிஐ ஓட சப்போர்ட் மறக்க கூடாது. நம்ம அந்த சப்போர்ட்னால தான் இன்னைக்கு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ரிகவரி எல்லாம் இவ்வளவு நல்லா நடக்கிறது. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 29% ஆர்பிஐ வந்து தம் பேலன்ஸ் ஷீட்டை வளர்த்துருக்காங்க. அந்த பேலன்ஸ் ஷீட்டை வரதுனால லிக்விடிட்டி எக்கனாமிக்கு வந்திருக்கு. அதனாலதான் இந்த செகண்ட் வேவ்ல நம்ம சீக்கிரமா ரெக்கவர் பண்ண முடிஞ்சது. ரைட். அதே சமயத்துல பேங்கர்ஸும் இந்த கோவிட் வேவ்னால அவங்க ப்ரொவிஷனை நல்லா ஏத்தினதுனால இன்னைக்கு அந்த ஆக்சுவல் ப்ரொவிஷன் அதோட கீழே தான் வருது. ரைட். ஸோ அதனால பேங்கோட ப்ராஃபிட்டபிலிட்டி அவ்வளவு இம்பாக்ட் இருக்காது. ஏன்னா நல்ல காலம் தான். ஏன்னா லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆர்பிஐ ப்ரொவைட் பண்ணா அதுல ப்ராஃபிட்ஸ் ஏறிடுது இல்லையா, அப்போ அவங்க நல்ல ப்ரொவிஷனை கிரியேட் பண்ணி தன்னோட பேலன்ஸ் ஷீட்டை ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான செய்தி. பேங்கிங் சிஸ்டமோட ஹெல்த் இஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியோட பிக் இண்டிகேட்டர். அதுவும் நல்ல ஸ்ட்ரென்த்ல இருக்கு. மூணாவது வந்து கோவிடுக்கான ப்ரொவிஷன். முக்காவாசி பேங்க்ல 1-1.5%, பந்தன் பேங்க் கொஞ்சம் மைக்ரோ பைனான்ஸ் இருக்கிறதால அதிகமா ப்ரொவிஷன் பண்ணிருக்காங்க. ஸோ கோவிட்னால வர பாதிப்புக்கும் நல்ல கவரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க பேங்கர்ஸ். ரைட். அண்ட் இந்த ப்ராசஸ்ல லாக்டவுன் இருந்தாலும் கலெக்ஷன் எஃபிஷியன்சில அதிகமா பாதிப்பு தெரியவே இல்லை. பேங்கிங் சிஸ்டம்ல 90%+ தான் கலெக்ஷன் எஃபிஷியன்சியும் நடந்துருக்கு. ஸோ ஓவராலா அது ஒரு ஹெல்தி பேங்கிங் சிஸ்டம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கு ஒரு நல்ல இண்டிகேட்டர். ஸோ ஷார்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் வேவோட பயம் பின்னாடி போய் இப்போ நல்ல ரிகவரி இண்டிகேட்டர்ஸ் தெரியுது. ரைட். ஸோ ஷார்ட் டேர்ம் மணி கூட கண்டினியூஸா எஃபிஐஸ்ல இருந்து வரும்னு எதிர்பார்க்கலாம். ஆனா முன்னாடி நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்னு, நம்ம மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸ் இருக்காங்க, லாங் டேர்ம் பிளேயர்ஸ் இருக்காங்க. லாங் டேர்ம் பிளேயர்ஸ் பணம் போடுறதுனால ஷார்ட் டேர்ம்லயே பிரைசஸ் ஏறும். அவங்க எதனால லாங் டேர்ம் பிளேயர்ஸ் நம்ம நாட்டுக்கு பணத்தை கொடுக்குறாங்க அது புரிஞ்சுக்கிறது தான் நம்ம எக்கானமியோட மீடியம் டேர்ம் வாட் இஸ் த ஸ்டேட்டஸ் அது தெரிஞ்சுக்கிறது. ஏன்னா அதை வந்து மாத்துறதுக்கு யாராலையும் முடியாது. ஏன்னா இது சர்டன் ஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர்ஸ் இந்தியா கிட்ட இருக்கு. அதனால அந்த growth-ம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன அந்த மீடியம் டேர்ம் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இப்ப அடுத்தது அது போலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவோட ஹெல்த்னு இண்டிகேட்டர் பார்க்கும்போது நம்ம ரேட்டிங் பொறுத்துக்கு நம்ம கரன்சியோட இம்பாக்டும் இருக்கு இல்லையா. அந்த ஹெல்த் நல்லா இருந்தா தான் ஃபாரினர் பணம் கொடுப்பான். அந்த ஹெல்த் இண்டிகேட்டரோட ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷன் நல்லா இருக்கணும். ஸோ அது சமரியா பாத்தீங்கன்னா நம்ம ஜிடிபி growth போன வருஷம் நெகட்டிவ் growth கரெக்டா, இந்த வருஷம் 15% பாசிட்டிவ் நாமினல் ஜிடிபி. ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்ஃபிளேஷன் பிளஸ் ரியல் ஜிடிபி. அடுத்த லைன்ல ரியல் ஜிடிபி கொடுத்துருக்கேன். ரைட். ஸோ என்னன்னா வருஷம் கிரீன் டெரிட்டரியிலேயே இருக்கு நம்ம ஜிடிபி growth, நாமினல் இருக்கட்டும் ஜிடிபியா இருக்கட்டும். ஸோ திஸ் இஸ் அ வெரி ஸ்ட்ராங் தட் இந்தியா வந்து ஸ்ட்ராங் சிங்கிள் டிஜிட் growth சஸ்டைனபிளா 2025 வரைக்கும் எக்ஸ்பெக்டட். அதே சமயத்துல இன்ஃபிளேஷனும் ஒரு 4% தான் ஆவரேஜ் இன்ஃபிளேஷன் இந்தியாவில் எக்ஸ்பெக்டட். ரைட். ஸோ இது ரெண்டுமே ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ். அண்ட் கிரெடிட் growth FY21ல பாதிச்சது இல்லையா கோவிட்னால, அதுக்கப்புறம் 7%, அப்புறம் டபுள் டிஜிட், அப்புறம் 13% கிரெடிட் growth. ஏன்னா பேங்க்ஸ் லெண்ட் பண்ணாதானே, என்பிஎஃப்சிஸ் லெண்ட் பண்ணாதானே உங்களுக்கு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஸ்பர் ஆகும். ஸோ டபுள் டிஜிட் கிரெடிட் growth இஸ் எக்ஸ்பெக்டட். ரைட். அண்ட் நம்மளோட இண்டிகேட்டர்ஸ் எது, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட், பிசிக்கல் டெபிசிட், இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா அந்த பேட் சிச்சுவேஷன்ல இருந்து இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்ல, கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து பாத்தீங்கன்னா
ஒரு 1.5 கொஞ்சம் ஹைன்னு சொல்லலாம். பட் அட் த சேம் டைம் அது வந்து ஒரு ரீசனபிள் லெவல்னும் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பிசிக்கல் டெபிசிட்டும் இந்த வருஷம் 6.8 நிர்மலா மேடம் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. பட் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து 5.8, 5.3, 4.8க்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஓவராலா இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நான் கிரீன்ல காமிச்சதுக்கு காரணம் என்னன்னா, இந்தியாவோட ஓவரால் ஹெல்த், எக்கனாமிக் growth, இன்ஃபிளேஷன் அண்ட் பிசிக்கல் டெபிசிட் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு இம்ப்ரூவிங் ட்ரெண்ட்ல தெரியறதுனாலதான் ஃபாரினர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கு இந்தியா. என்னத்தினால இந்த மாதிரி ஒரு அவுட்லுக் இருக்கு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, இந்த 5 வருஷம் பீரியட் 20 to 25 அதுக்கு மிடில் தான் இருக்கோம் நம்ம. அங்க வந்து இந்தியன் எக்கானமி $1.4 trillion நம்ம ஜிடிபி வளரும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். அண்ட் அமங் த வேர்ல்டு பாத்தீங்கன்னா அந்த ஷிஃப்ட் இன் ஜிடிபியில இந்த பீரியட்ல 20 to 25ல இந்தியாவது தான் நல்லா ஸ்ட்ராங்கா வளரும் அப்படின்னு பாருங்க. இந்த 4 இயர் வருஷம் நம்ம வந்து அந்த growth காமிக்கிறோம். ஸோ திஸ் ஸ்ட்ராங் growth இன் அப்சல்யூட் ஜிடிபி 1.2 trillion ஒன்னு. ரெண்டாவது, இந்த எதிர்பார்வை நடந்ததுன்னா நம்ம வந்து 4.1 trillion ரீச் ஆகும். அந்த 4.1 trillion ரீச் பண்ணா நம்மளுக்கு என்னன்னா, நம்ம யுனைடெட் கிங்டம் பிரிட்டன் ஓட ஜிடிபியை தாண்டிடுவோம். இது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா 200 வருஷமா பிரிட்டிஷ் நம்மள ரூல் பண்ணான். ரைட்டா? நம்ம நாட்டோட பொருள் எல்லாம் எடுத்துட்டு போய் அவன் வித்து அவனோட எக்கானமியை இம்ப்ரூவ் பண்ணான். இன்னைக்கு நம்ம அவங்கள ஓவர்டேக் பண்றோம்னா அது ஒரு மதிப்புக்குரிய ஒரு பெருமையான ஒரு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த growth வந்ததுன்னா நம்ம 4.1 trillion ரீச் பண்ணோம்னா we will cross United Kingdom in terms of absolute GDP. ஸோ இந்த 4.1 trillion 2025க்குள்ள வரணும்னா என்ன நடக்கணும் நம்ம எக்கானமியில பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிற எலிமெண்ட் இந்த கிராஃப் தான். என்னன்னா, ரெட் லைன் வந்து சைனா, பிளாக் லைன் வந்து இந்தியா. இந்த ரெட் லைன் வந்து லேபர் சப்ளை, ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன். இதுல இருந்து டக்குன்னு நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம், நடுவில் ஒரு ரெட் ஒரு டாட்டட் லைன் போட்டிருக்கேன் பாருங்க. அந்த ரெட் டாட்டட் லைன் என்ன சொல்றதுன்னா, 2017ல இருந்து சைனாவோட ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் குறைய ஆரம்பிக்க போகுது. ஏன்னா ஃப்ரெஷ் ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் நிறுத்திட்டாங்க. 1 family 1 child. அந்த ஒரு பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால சைனாவோட லேபர் பாப்புலேஷன் 2017லயே பீக் ஆயிடுது. அதுல இருந்து கிராஜுவலா குறைஞ்சிட்டு போறது. இந்தியா அந்த டாட்டட் லைன் எங்க இருக்கு, 2050 அதாவது 2050 வருஷத்துலதான் நம்மளோட ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் டிக்ளைன்ல போக போறது. அதாவது அடுத்த 25 வருஷத்துக்கு இந்தியா இஸ் அஷ்யூர்ட் ஆஃப் ரைசிங் லேபர் சப்ளை. ஏன் சொல்றேன்னா, எனி லேபர் ஓரியன்டட் மேனுஃபேக்சர் ஃப்ரெஷ்ஷா இன்னைக்கு செட்டப் பண்றான்னா சைனா கிட்ட போவானா இந்தியா கிட்ட போவானா? ரைட்டா? ஃபர்ஸ்ட் அவனுக்கு என்னன்னா, சைனால லேபர் குறைய என்னோட மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு ஆள் கிடைப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அண்ட் ஏஜிங் பாப்புலேஷனும். கரெக்டா? சோ இதுதான் பிகெஸ்ட் பிளஸ். இது எந்த பாலிட்டிஷியன், எந்த நரேந்திர மோடி யாருமே வந்து இதை மாத்த முடியாது. இன்னைக்கு ஏதாவது பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஆரம்பிச்சா அதோட இம்பாக்ட் 2060 2070 தான் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன்ல தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் இந்தியாவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது இந்தியா வர்சஸ் சைனா. ஏன் சைனாவோட கம்பேர் பண்றோம்? ஏன்னா பிகெஸ்ட் வேர்ல்டு 2 லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் இந்தியா சைனா. சைனாத்தோட மேனுஃபேக்சரிங் ஆக்ஷன்லாம் கரெக்டா எடுத்து பண்ணதுனாலதான் இன்னைக்கு சைனா மேனுஃபேக்சரிங் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டா இருக்கான். அந்த நிலைமைக்கு இந்தியா அஸ்பயர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சப்போர்ட்டிவ் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் இது. ரெண்டாவது லேபர் காஸ்ட், அது லேபர் சப்ளை, இது லேபர் காஸ்ட். லேபர் காஸ்ட்ல இந்தியாவோட வேஜஸ் பெய்டு பர் எம்ப்ளாயி எவ்வளோ? $3,819 ஒரு ஆவரேஜா ஒரு ஒர்க்கருக்கு. சைனா எங்க இருக்கு கொஞ்சம் கீழே பாருங்களேன், 9,766. கிட்டத்தட்ட 3 மடங்கு மோர் எக்ஸ்பென்சிவ் சைனீஸ் லேபர். அந்த எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் பத்தி சொன்னேன் பார்த்தியா, பார்ட் ஆஃப் த ரீசன் என்ன, எலக்ட்ரானிக் அசம்பிளி பண்றவனோட வேஜஸ் சைனால கண்ணாபின்னு இருக்கிறதுனால தான் சாம்சங், ஆப்பிள் இவங்கெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ரைட்? ஸோ ஒரு பக்கம் லேபர் சப்ளை, இன்னொரு பக்கம் லேபர் காஸ்ட். அண்ட் இந்தியாவோட சீப்பரா இருக்கிறது யாரு? வெறும் பங்களாதேஷ், இந்தோனேஷியா. இவங்க தான் நம்மளுக்கு காம்பீட்டிங் கண்ட்ரீஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் லேபர் காஸ்ட். ரைட்? சப்ளைல அவங்க எங்கேயுமே இல்லை, பட் காஸ்ட்ல அவங்க இருக்காங்க. ரைட்? ஸோ அதுதான் நம்மளுக்கு சண்டை. பட் சைனாவோட கம்பேரிசன்ல நம்மளுக்கு ஹியூஜ் அட்வான்டேஜ் இன் லேபர் காஸ்ட். அடுத்தது ஏஜ், ஒர்க் ஏஜ் ஆஃப் த பாப்புலேஷன் சொன்னேன் இல்லையா, இந்தியாவோட ஆவரேஜ், அந்த ஆவரேஜ் பாக்குறதுக்கு மீன், மீடியன், மோட் அப்படி 3 பாகம் இருக்கு இல்லையா. இந்த மீடியன் அதாவது லோயஸ்ட் டு ஹையஸ்ட் போட்டு நடுவில் கட் பண்ணீங்கன்னா அதான் மீடியன் பேரு.
31.7 தான் இந்தியாவோட மீடியன் ஆவரேஜ் ஏஜ். சைனா எங்க இருக்கு? 42.6, ரைட்? அகைன் 10 years நம்மளுக்கு ஏஜ் அட்வான்டேஜ் இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் த ஆவரேஜ் பாப்புலேஷன், ரைட்? ஸோ அது தேர்ட் அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு. நாலாவது, 67% ஆஃப் அவர் பாப்புலேஷன் இஸ் ஒர்க்கிங் ஏஜ். அதாவது உள்ள 3 பேர்ல 2 பேர் வேலை பண்ணக்கூடிய தகுதியில இருக்காங்க. ஸோ இந்தியாவோட லார்ஜ் பாப்புலேஷன்ல 2/3 இஸ் ஏபிள் அண்ட் வில்லிங் டு ஒர்க். ஸோ அது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்ட். நாலாவது, லிட்ரஸி. இன்னும் நிறைய ஒர்க்குக்கு வந்து உங்களுக்கு நாலேஜ், லாங்குவேஜ் நாலேஜ், டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் முக்கியம். ஸோ லிட்டரசியில இந்தியா வந்து ஆல்ரெடி 2018 இன்னும் டேட்டா அதுக்கப்புறம் வரல, நம்ம 92%. ஸோ கிராஜுவலா நம்மளோட யூத் லிட்ரஸி ரேட்டும் ஏறின்னு இருக்கு, விச் இஸ் ஆகர்ஸ் வெல் ஃபார் குட் குவாலிட்டி லேபர், ரைட்? அண்ட் இதுல நம்மளோட கிராஜுவேட்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2020ல 8 மில்லியன் கிராஜுவேட்ஸ் ட்ரெயின் பண்றோம். பட் பை த எண்ட் ஆஃப் த டிகேட் 2030ல 11 மில்லியன் கிராஜுவேட்ஸ் நம்ம ஆனுவலா. ஸோ இந்த கிராஜுவேட்ஸ் வர வரதான் நம்ம மேனுஃபேக்சரிங்க்கு ஒரு சப்போர்ட். ஏன்னா பிடெக், பிஇ அந்த மாதிரி டிகிரிஸ் தான் தேவை, ரைட்டா? இப்போ இதெல்லாம் சொல்லலாம். பட் நீங்க சொல்லலாம் அந்த சைனீஸ் ஒர்க்கரோட அவுட்புட் இந்தியன் ஒர்க்கரோட அவுட்புட் பெட்டர் இருந்தாலும் ஹையர் வேஜஸ் இருந்தாலும் பரவாயில்ல. எஸ், ஒத்துக்கிறோம். ஸோ இந்தியன் வேஜரோட என்ன இருக்கு? ப்ரொடக்டிவிட்டி 4.8 growth rate of output. அதாவது இந்தியன் லேபரோட அவுட்புட் வளர்ந்துட்டே இருக்கு. சைனாது 6.5. ஸோ ஒத்துக்க வேண்டியது தான், சைனாவோட growth அவுட்புட் ஃபாஸ்டா தான் க்ரோ ஆகுது. பட் நம்ம இன்னும் ரொம்ப பின்தங்கல. 4.8% நம்ம growth ரேட் ஃப்ரம் 2019 to 21. அண்ட் மற்ற நாடெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நாடு நம்ம பின்னாடி தான் இருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ப்ரொடக்டிவிட்டியும் நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் அந்த அளவுக்கு நம்ம மோசமா இல்லை இன் டர்ம்ஸ் ஆஃப் கம்பேரிசன் வித் சைனா, ரைட்? நெக்ஸ்ட், கிரிட்டிக்கல் பாப்புலேஷன். யாரெல்லாம் போய் இந்த வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறா, அதாவது வேர்ல்டு எக்ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றக்கூடிய கண்ட்ரீஸ் குள்ள பாத்தீங்கன்னா இந்தியாஸ் தான் ஷேர் ஆஃப் த ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன். எக்ஸ்போர்ட்டிங் பியர்ஸ் கம்பேர் பண்ணா இந்தியா தான் பாருங்க. எல்லோ டாட் தெரியுறதா? ப்ளூ வந்து வாட் இஸ் த கரண்ட் ஷேர் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ், எல்லோ டாட் வந்து வாட் இஸ் த ஷேர் ஆஃப் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன். ஸோ தெரியுதா, நம்மளோட ஷேர் ஆஃப் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் எங்கேயோ இருக்கு, நம்மளோட ஷேர் ஆஃப் எக்ஸ்போர்ட் எங்கேயோ கீழே இருக்கு. ஸோ வளர்றதுக்கு வாய்ப்பு. வேற சைனால பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ டாட்டும் அந்த ப்ளூ சாரி எல்லோ டாட்டும் ப்ளூ பாரும் கிட்டத்தட்ட ஒரே லெவல்ல இருக்கு. அதாவது பொட்டன்ஷியல் டு இன்க்ரீஸ் ரொம்ப கம்மி. பட் இந்தியாவுக்கு தான் ஹியூஜ், அதை இழுக்கிறதுக்கு மேல புல் கொண்ட லேபரோட அட்வான்டேஜ் இந்தியாவுக்கு தான் இருக்கு, ரைட்? அண்ட் அதனால தான்ப்பா சொல்றோம் இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் தான் நியூ ஸ்டோரி. அந்த மேனுஃபேக்சரிங் தான் ஒரு இன்ஃபிளெக்ஷன் பாயிண்ட்ல இருக்கு. இன்னைக்கு $400 பில்லியன் 2020ல இருந்த இது புலிஷா, இது சொன்னதெல்லாம் கரெக்டா கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணாங்கன்னா 4 மடங்கு ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பட் நார்மல் சினாரியோவே 3 times நம்ம மேனுஃபேக்சரிங் கேன் க்ரோ. ஸோ மேனுஃபேக்சரிங் உள்ளான சப்போர்ட் ஃபேக்டர்ஸ் தான் இது வரைக்கும் நான் காமிச்சேன். அண்ட் இன்ஃபேக்ட் இது வந்து கிட்டத்தட்ட 15% ஆஃப் ஜிடிபில இருந்து 20% ஆஃப் ஜிடிபிக்கு மாறிய கூட வாய்ப்பு இருக்கு இன் த கோர்ஸ் ஆஃப் ட்ரிப்ளிங் பை 2030, ரைட்? இதை சப்போர்ட் பண்றதுக்கு கவர்மெண்ட் ஆக்ஷன்ஸ் தேவைன்னு சொன்னேன் இல்லையா? என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து நியூ மேனுஃபேக்சரருக்கு யாராவது பிளான் செட்டப் பண்ணாங்கன்னா டாக்ஸ் ரேட்டை பாதிக்கு பாதி ஆக்கிட்டாங்க. 35ல இருந்து 17 தான், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் பிகஸ்ட் அட்வான்டேஜ், புது ஃபேக்டரி செட்டப் பண்றவனுக்கு பாதி தான் டாக்ஸ் ரேட், பழைய டாக்ஸ் ரேட் ஒரு கம்பேரிசன்ல. அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஃபாரினர்ஸ்லாம் இதை பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கம்பேர்ட் டு த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட். இங்கே கம்பேரிசன் கொடுத்துருக்கேன் பாருங்க, என்ன இருக்கு? நம்மளுக்கு கிட்ட இருக்கிறது வெறும் சிங்கப்பூர் மட்டும் தான். மற்ற எல்லா நாட்டிலையும் நம்ம நாட்டோட டாக்ஸ் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்ஃபேக்ட் சைனா நடுவில் இருக்கு பாத்தீங்கன்னா, அதோட டாக்ஸ் ரேட் 25% இருக்கு. நம்ம புது கம்பெனிக்கு 17%. ஸோ நேச்சுரலா ஒரு ஃபாரினர் வந்து ஒரு ஃபேக்டரி செட்டப் பண்றதுன்னா இந்தியாவை டெஃபினட்டா கன்சிடர் பண்ணுவோம். ரெண்டாவது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல மோடி கவர்மெண்ட் வந்ததுல இருந்தே ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏர்போர்ட், ஷிப்ஸ் எல்லாமே தேவ் பீன் ஃபோக்கஸிங் இல்லையா? கிராஜுவலா ப்ரோக்ரஸ் இருந்தாலுமே நம்மளோட ரேங்கிங், ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் என்ன? ஃபர்ஸ்ட் லைசன்சிங் ரிமூவ் பண்றது பண்ணிட்டாங்க. எஃப்டிஐ லிமிட்ஸ் ஏத்துறது கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்? மூணாவது என்ன?
ரோட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்றது, ரைட்? இதெல்லாம் பண்ணதுனால தான் நம்மளோட ரேங்க் 79 ரேங்க்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எப்போ 2015 2020 கம்பேரிசன்ல. இப்போ 20 to 25 பீரியட்ல இன்னமும் கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ டெஃபினட்டா இந்த ரேங்க் இன்னும் ஃபர்தரா இம்ப்ரூவ் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா 2015 ஒரு ஃபாரின் மேனுஃபேக்சரர் இந்தியாவை பார்க்கறதுக்கும் இன்னைக்கு பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட் தான் நான் சொல்ல விரும்புறேன், ரைட்? மூணாவது, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் 111 லட்சம் கோடி அலோகேட் பண்ணிருக்காங்க இந்த 5-year பிளான்ல. எங்க பண்றாங்க? எனர்ஜி, அர்பன், ரோட்ஸ், இந்த முக்கியமான ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் ரேங்கிங்ல இம்ப்ரூவ் ஆகக்கூடிய இதுல தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. இது பண்ணீங்கன்னா இன்னும் ஃபாரின் மேனுஃபேக்சரிங் இந்தியா வரதுக்கு நல்ல வாய்ப்பு. இதுக்கு பேர் தான் நேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப் லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? நாலாவது, கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப் என்ன? PLIங்கிற ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க. முதல்ல மேக் இன் இந்தியான்னு அனௌன்ஸ் பண்ணாங்களே, அது அவ்வளவா சக்சீட் ஆகல. ஏன்னா ஜென்ரலா ஒரு ஒரு ஸ்லோகன், ஒரு ரெட்டாரிக் தான் இருந்ததுமே தவிர ப்ராக்டிக்கல் ஆக்ஷன்ஸ் மேக் இன் இந்தியாக்காக அதிகமா எடுக்கல கவர்மெண்ட். இந்த PLI ஸ்கீம் ரொம்ப ப்ராக்டிக்கல் ஸ்கீம். என்ன சொல்றதுன்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் கூடிய செக்டர், சில ஐடென்டிஃபைட் செக்டர்ஸ்ல யாராவது வந்து ஒரு பிளான்ட், முக்கியமா ஃபாரினர் வந்து பிளான்ட் செட்டப் பண்ணானா 5 வருஷத்துக்கு நம்ம ரா மெட்டீரியல் எடுத்து அதுல உற்பத்தி செய்யறோம் இல்லையா, அந்த வேல்யூ அடிஷன், ரா மெட்டீரியல் டு பினிஷ் குட்குள்ள வேல்யூ அடிஷன்ல 5-6% கேஷ் இன்சென்டிவா கவர்மெண்ட் 5 வருஷத்துக்கு அவங்க கையில கொடுக்கும், ரைட்? இது கொடுக்கறதுனால பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரின் மேனுஃபேக்சர், ஐயோ 5 வருஷத்துக்கு எனக்கு கவலை இல்லை ப்ராஃபிட்ஸ் பத்தி, நான் கவர்மெண்டோட 5% சப்சிடி கையில இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம ப்ராஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த இனிஷியல் ஸ்டார்ட் அப் காஸ்ட்டை சப்சிடைஸ் பண்ற ஒரு பயங்கரமான ஸ்கீம் இது. இது சக்சீட் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட இந்த ஸ்கீம்னாலேயே உங்களுக்கு 2% ஆஃப் த ஜிடிபி உங்களுக்கு வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எந்த செக்டர்ல அனௌன்ஸ் பண்ணாங்க? இனிஷியலா அனௌன்ஸ் பண்ண செக்டர் இங்க இருக்கு. அண்ட் இதனால என்னன்னா கிட்டத்தட்ட $150 பில்லியன் நியூ சேல்ஸ் இந்தியன் எக்கானமிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அண்ட் இதனால கேபெக்ஸ், ஏன்னா இந்த ஃபேக்டரி எல்லாம் செட்டப் பண்ணோம் இல்லையா, ஸோ சிமெண்ட், பில்டிங் மெட்டீரியல், இன்ஜினியரிங் கான்ட்ராக்டர்ஸ், கேபிட்டல் குட்ஸ், இந்த சப்ளைஸ்க்கெல்லாம் உங்களுக்கு பிசினஸ் கிடைக்கும் இல்லையா? ஸோ கிட்டத்தட்ட $2 trillion வந்து 2 லட்சம் கோடி டாலர்ல, சாரி 2 trillion rupees வந்து கேபெக்ஸ் அலோகேஷன் இதுக்கு வரும். ஸோ அதுலயே இந்தியன் எக்கனாமிக்கு ஒரு ஸ்ட்ராங்கா மேனுஃபேக்சரிங் பூஸ்ட் கிடைக்கும். ஸோ PLI ஸ்கீம் வெறும் அந்த எக்ஸ்போர்ட் மட்டும் பார்க்க கூடாது. நம்ம PLI ஸ்கீம் இந்த ஃபேக்டரியை செட்டப் பண்றக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்தியால இருந்து சோர்ஸ் ஆகிறதுனால இது ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்ட் வந்து இந்தியன் எக்கனாமிக்கு கொடுக்கிற வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்தியா இஸ் செட் டு பிகம் அ நெட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஃபோன்ஸ், ரைட்? இன்ஃபேக்ட் நம்ம காம்பனன்ட்ஸ் இம்போர்ட் பண்ணி இது பண்றதுல இதுலதான் வந்து பிகெஸ்ட் சக்சஸ் பாத்தீங்கன்னா இந்த PLI ஸ்கீம் சோஃபார். இன்ஃபேக்ட் எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்டோட ஷேர் இம்போர்ட்ஸ்ல டபுள் ஆயிடுச்சு. முதல்ல 13% தான் இருந்தது, இன்னைக்கு 25% ஆஃப் ஆர் இம்போர்ட்ஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம், ரைட்? ஸோ இது ஒரு பெரிய சக்சஸ் ஸ்டோரி. அண்ட் ஓவராலா இந்த சைனாவோட ஸ்ட்ரக்சரல் ஃபேக்டர்ஸை கவுண்டர் பண்ணி கூட இன்னமும் கோவிட்னால, ஏன்னா அது சைனால தானே உருவாச்சு, அதனால ஒரு மென்டலாவே ஒரு ஃபாரின் மேனுஃபேக்சருக்கு நாங்க ரீலோகேட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் பயங்கரமா ஏறி இருக்கு. அங்கதான் China +1 அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் ஆகுது. எல்லா ஃபாரின் மேனுஃபேக்சரர் சைனால பிளான்ட் வச்சிருக்கோம்னா, ஐயோ சைனாவை மட்டும் நம்பிட்டு இருக்க கூடாது, வெளியில இன்னொரு நாட்டிலயும் நான் வைக்கணும்னா அதுலதான் இந்தியா தன்னை பிச் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, ரைட்? ஸோ கோவிட்னாலே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வந்தது இந்த China +1 ஃபேக்டர் தான், ரைட்? ஸோ இந்த 2 ஸ்லைட்ல அதான் நான் காமிக்கிறேன். இன்ஃபேக்ட் இதனால பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் FDI, அது FDI வந்து பர்மனன்ட் கேபிட்டல், அது திரும்பி வந்து வெறும் டிவிடெண்ட் தான் எடுத்துட்டு போகலாம் தவிர அந்த கேபிட்டல் திருப்பி எடுத்துட்டு போக முடியாது. வேற FPI நம்ம மார்க்கெட்டுக்குள்ள வர ஃபாரினர் ஃப்ளோ இருக்கு, அதை இன்னைக்கு ஒன்னா ரிடீம் பண்ணி எடுத்துட்டு போகலாம். ஆனா FDI வந்து ஒரு மாதிரி பர்மனன்ட் கேபிட்டல். அது பாத்தீங்கன்னா வருஷம் பாருங்க ஏறிண்டே போருக்கு. லாஸ்ட் இயர் ஷார்ப்பா ஒரு இன்க்ரீஸ் வந்து இன்னைக்கு 3% ஆஃப் ஆர் ஜிடிபி இஸ் த FDI அண்ட் கிட்டத்தட்ட $81.6 பில்லியன் கடந்த வருஷத்துல வந்தது. இது அப்கோர்ஸ் 200, 300, 500 பில்லியன் வரைக்கும் தாண்டணும், அப்பதான் இந்தியன் எக்கானமி ரியலா குரோத்துக்கு வரும். பட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இந்த கவர்மெண்ட் எடுத்த ஸ்டெப்ஸ்னால அதோட இம்பாக்ட் ஆல்ரெடி நம்ம எக்கானமில தெரியறது, அதுதான் இங்க சொல்ல விரும்புறேன், ரைட்டா? சோ இந்த இன்க்ரீஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்ல 22% FDI இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேற நிறைய நாட்டுல, நம்மளுக்கு கம்பெட்டிங் நாட்டுல FDI பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆயிருக்கு. FDI வந்துருக்கு, பட் முன்னாடி வந்ததோட கம்மியா வருது. எங்க டைவர்ட் ஆகுது? இந்தியாவுக்கு தான் டைவர்ட் ஆகுது. ஸோ கவர்மெண்டோட ஆக்ஷன் ஸ்ட்ராங்கா
இந்த ஒரு எஃபெக்ட் தெரியுது எஃப்டிஐல அப்படிங்கறது இந்த கிராஃப்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரைட். ஸோ இது தவிர கவர்மெண்டோட எஃபர்ட்ஸ் டுவர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் பிஎல்ஐ தவிர டொமெஸ்டிக்கா கூட பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் சைக்கிள் ஒரு டர்ன் அரவுண்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. இந்த கிராஃப்ல பாக்குறீங்களா, அந்த ஒரு டிப் ஆயிட்டு அந்த growth திருப்பியும் ஒரு ஃபுல் வி ஷேப் இருந்தாலும் ஒரு ரிகவரி. ஏன் இந்த ரிகவரி வருதுன்னா, முக்கியமா ஆர்பிஐயோட பேலன்ஸ் ஷீட் எக்ஸ்பான்ஷன் சொன்னேன் இல்லையா, அதை சேர்ந்து கவர்மெண்ட் ஆர்பிஐ வந்து ரேட் கட் கூட பயங்கரமா பண்ணிருக்காங்க. அந்த ரேட் கட்னால டாப் லைன் பாத்தீங்கன்னா பிளாக்ல எக்ஸிஸ்டிங் லோன்ல எவ்வளவு ரேட் கட் ஆயிருக்கு. 10.2% ஆவரேஜ் லோன்ல இருந்து இன்னைக்கு 9.2, 100 பேசிஸ் பாயிண்ட், 1% எக்ஸிஸ்டிங் பாரோவர்ஸ்க்கே ரேட் கம்மி ஆயிருக்கு. நம்பர் ஒன். பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நியூ பாரோவர்ஸ்க்கு 9.7% ஆவரேஜ்ல இருந்து இன்னைக்கு 8.2%, 1.5% நியூ பாரோவர்ஸ்க்கு ரேட்ஸ் கட் ஆயிருக்கு. ரைட். ஸோ எதுல இது இம்பாக்ட் தெரியுதுன்னா ஹவுசிங் லோன்ல, ரியல் எஸ்டேட் லோன்ஸ். ஹவுசிங் லோன் ரேட்ஸ் இன்னைக்கு 7%க்கு கீழே கூட உங்களுக்கு ஹவுசிங் லோன் கிடைக்குது. ரைட். அதனால ஒரு ஹவுசிங் ஓனர்ஷிப்புக்காக இன்னைக்கு ஒரு மந்த்லி இன்கம்ல இருந்து இஎம்ஐக்கு எவ்வளோ நான் ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு பார்த்தா 27% தான். இதே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி 50% இருந்தது. 2003-4 இந்தியன் எக்கானமி பூம்ல இருக்கிறது தான் லாஸ்டா இந்த மாதிரி ஒரு நம்பர் நம்ம பார்த்திருக்கோம். இதுதான் சொல்றேன், இது வந்து ஹோம் லோன் பேமெண்ட் அஃபோர்டபிள் ரேஷியோ அமங் த பெஸ்ட் எவர். வீடு வாங்குறதுக்கு இன்னைக்கு மாதிரி ஒரு நல்ல டைம் வந்ததே இல்லை. ரைட். இது என்னத்தானா நிறைய ஸ்டேட்ஸ்ல ஸ்டாம்ப் டியூட்டி வேற கட் பண்ணிருக்காங்க. மும்பை எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன், அதே பாயிண்ட் அப்படின்னு. பிளஸ் இன்னைக்கு இந்த ரேட் கட் ஆனதுனாலையும் பீப்புளோட இன்கம் கொஞ்சம் ஏறினதுனாலையும் இந்த வாட் யூ சே டாக்ஸ் ரேட்ஸ் இன்னமும் டிடக்ஷன் கொடுக்கறதுனாலையும் உங்களுக்கு ரெண்டல் வேல்யூ அண்ட் இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்ல டாக்ஸ் பிரேக் கிடைக்கிறது இல்லையா, அந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா. 7% இருந்தது வித்தியாசம் 2012. பட் இன்னைக்கு அந்த வித்தியாசம் 3% தான். அதை தன்னோட சம்பளத்துல இருந்து நீ ஒரு 3% இஎம்ஐக்கு அலோகேட் பண்ணீங்கன்னா ஒரு 2வது வீடு 3வது வீடு வாடகை கொடுக்கிற வீடு கூட நீங்க போய் லோன் எடுத்து வாங்கலாம். இன்னைக்கு சூழ்நிலை அவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ இந்த ஹவுசிங் செக்டர் வித் ரியல் எஸ்டேட் சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மல்டிப்ளையர் எஃபெக்ட். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அதான் ஹையஸ்ட் லேபர் இன்டென்சிவ் செக்டர். ஸோ லேபர் அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ், சிமெண்ட் டிமாண்டுக்கு பாசிட்டிவ், ஸ்டீலுக்கு பாசிட்டிவ், பெயிண்ட்டுக்கு பாசிட்டிவ், சானிட்டரி வேருக்கு பாசிட்டிவ், டைல்ஸ்க்கு பாசிட்டிவ். ரைட். ஸோ 10-12 செக்டருக்கு வந்து ஒரு ஹவுசிங் பூம் வந்ததுன்னா அதோட இம்பாக்ட் வைட் ஸ்ப்ரெட்டா எக்கானமியில தெரியக்கூடிய வாய்ப்பு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த பிஎல்ஐ ஸ்கீம் அண்ட் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட், இந்த ஹவுசிங் செக்டரும் ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரல் பூஸ்ட் இந்தியன் எக்கானமிக்கு. ரைட்டா. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த மாதிரி இந்த 3 ஃபேக்டரும் சேர்ந்து வந்தா டெஃபினட்டா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் இம்ப்ரூவ் ஆகும், வேஜஸும் ரைஸ் ஆகி மேனுஃபேக்சரிங்கோட சைக்கிளுக்கு பின்னாடியே ஒரு கன்சம்ஷன் பூஸ்ட் சைக்கிள் வரும். அண்ட் இதோட growth ப்ராஸ்பெக்ட் பார்க்கறதுக்கு ரைட் சைட்ல பாருங்க, சைனாவோட இந்தியாவோட பெனிட்ரேஷன் கம்பேர் பண்ணிருக்கேன். பாருங்க எல்லா கன்சூமர் டியூரபிள்ஸ்லயும் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பயங்கரமான வித்தியாசம். ஸோ இந்தியா அந்த சைனாவோட ட்ரெஜெக்டரியில போச்சுன்னா கன்சம்ஷனோட டிமாண்டும் இந்த ரேட்ல க்ரோ ஆகலாம். இன்ஃபேக்ட் அந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா அந்த டாட் இந்தியாவோட ரெட் டாட் என்ன எதற்கு, இந்தியாவோட 5-year கன்சம்ஷன் growth. ரைட் சைடு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ் என்ன இருக்கு, கன்சம்ஷன் as a percentage of ஜிடிபி. ஸோ இந்தியாவோட கன்சம்ஷன் இன்னமும் 55% ஆஃப் ஜிடிபியில தான் இருக்கு அண்ட் growth rate 9%ல இருக்கு. ஸோ ஸ்கோப் ஃபார் இந்தியா டு கோ அப் as a percentage of ஜிடிபி பயங்கரமா இருக்கு. ஆனா growth ரேட்டும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ பிஹைண்ட் த மேனுஃபேக்சரிங் ஸ்டோரி கன்சம்ஷன் ஸ்டோரி இஸ் வெயிட்டிங் டு ஹேப்பன். ரைட்டா. அண்ட் மேனுஃபேக்சரிங் தான் இந்த மாதிரி வளர்றதுனால சர்வீசஸ் செக்டர். ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் ஜாப் பார்த்தீங்கன்னா இட் லீட்ஸ் டு ஆல்மோஸ்ட் 1.8 ஜாப்ஸ் இன் த சர்வீசஸ் செக்டர். ரைட். ஸோ சர்வீசஸ் செக்டர்லயும் பார்த்தீங்கன்னா என்ன விஷயம், மார்க்கெட்ல 56% ஷேர் இருக்கு சர்வீசஸ்ல, பட் மார்க்கெட் கேப்ல 35% தான் ஷேர் இருக்கு. இப்ப என்ன வருது, எல்லா ஐபிஓஸும் எதுல வருது, சர்வீசஸ் செக்டர் தான் வருது. அதாவது எக்கானமியில இன்ஃபார்மல் செக்டர்ல இருந்தது இன்னைக்கு ஃபார்மல் செக்டர் ஆகி ஃபார்மல் செக்டர் இருந்து கேபிட்டல் மார்க்கெட்க்கு என்டர் ஆகுது. ஸோ growth ரேட் பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி வித் ரிகார்ட் டு கேபிட்டல் மார்க்கெட்ஸ் சர்வீசஸ் செக்டர் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் பொட்டன்ஷியல். பிகாஸ் half ஆஃப் த எக்கானமி சர்வீசஸ்ல இன்வால்வ்டு, ஆனா 1/3 ஆஃப் த ஸ்டாக் மார்க்கெட் தான் சர்வீசஸ்ல இன்வால்வ்டு. ஸோ அந்த கேப் நேரோ ஆக தான் சர்வீசஸ் செக்டரோட growthம் behind manufacturing and the consumptionனால you'll see a strong growth for services sector also, right?
ஸோ செக்டரல் growth பார்த்தீங்கன்னா 10-year மூவிங் ஆவரேஜ்ல சர்வீசஸ் தான் எல்லாரோடையும் மின் தங்கிட்டு இருந்திருக்கு, ரைட்? ஸோ ஓவரால் ரியல் ஜிவிஏ செக்டர் growth பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் பிளேஸ் அ வெரி லீடிங் ரோல் இன் த எக்கானமி. ஸோ ஓவராலா இந்த 4.1 ட்ரில்லியனுக்கு we will get there. ஏன்னா மேனுஃபேக்சரிங் பிளஸ் சர்வீசஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் அஃப்கோர்ஸ் இஸ் மான்சூன் டிபெண்டன்ட். இது மூணும் கை கொடுத்து வந்ததுன்னா டெஃபினட்டா நம்ம எக்கானமி 4.1 ட்ரில்லியன் தாண்டி யூகே எக்கானமியை தாண்டி கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த இதுதான் வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல ஒன்லி திங் ஸ்லைட் அபவுட் த மார்க்கெட் என்னன்னா புல் பேர் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. இந்த இண்டிகேட்டர் பாத்தீங்கன்னா பேக் டெஸ்ட் பண்ணா 2002ல இருந்து இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டோட மூவ் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கு. இந்த இண்டிகேட்டர் வந்து பாருங்க ஆக்சுவல் 0 to 10 இண்டிகேட்டர். இதுல வந்து 2க்கு கீழே இருந்தா பேர் மார்க்கெட், அதாவது கண்ண முடின்னு ஸ்டாக் பிரைசஸ் வாங்கலாம். 8க்கு மேல வந்தா புல் மார்க்கெட், கண்ண முடின்னு விற்கணும் ஸ்டாக்ஸ், ரைட்டா? சோ அதுக்கு நடுவில் இருக்கிறது தான் இன்டர்மீடியட் ஸ்டேஜ், ரைட்? இந்த இண்டிகேட்டர் வந்து கிளியர் கட்டா உங்களுக்கு பை ட்ரிகரும் செல் ட்ரிகரும் கொடுத்துருக்கு. எப்படி இந்த இண்டிகேட்டருக்கு ஆக்சுவலா கால்குலேட் ஆகுதுன்னா 6 ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஹெச்எஃப் பொசிஷனிங் ஹெட் ஃபண்ட். ஹெட் ஃபண்ட்ஸ் எப்படி பொசிஷன் எடுத்துக்கிறாங்க, ரைட்? கிரெடிட் மார்க்கெட் டெக்னிக்கல்ஸ், அதாவது ட்ரிபிள்ஏக்கும் டிஃபால்ட்டுக்கும் என்ன ஸ்ப்ரெட், ஈக்விட்டி மார்க்கெட் பிரெட், பை நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் பாட், நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் சோல்ட், அதோட பிரெட். ஃபோர்த் ஈக்விட்டிக்குள்ள ஃப்ளோஸ் எப்படி இருக்கு, தென் டெட்குள்ள ஃப்ளோஸ் எப்படி இருக்கு. அப்புறம் எல்லோங்கிறது லாங் ஒன்லி. யாரு? மியூச்சுவல் ஃபண்ட், பென்ஷன் ஃபண்ட்லாம் லாங் ஒன்லி, வாங்கிட்டு மறந்துடுவாங்க, ஃபியூச்சர் வரைக்கும் அதை வச்சுப்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒன்லி லாங் ஒன்லி பொசிஷன் மட்டும் தான் ஒரு புலிஷா ஒரு இண்டிகேட்டர் கொடுக்கறது. மற்றதெல்லாம் கிட்டத்தட்ட நியூட்ரல் டு புலிஷ். ஸோ இந்த இண்டிகேட்டரோட காம்பினேஷன் தான் அந்த ஸ்கோர். ஆனா அந்த ஸ்கோர் வந்து எங்கன்னா இன்னைக்கு 0 to 10ங்கிறதுல 5.5ல இருக்கு. அதாவது மார்க்கெட் வந்து டெஃபினட்டா புலிஷ் ஸ்பேஸ்லயும் ரொம்ப இல்ல, பேரிஷ்லயும் இல்ல. இன்ஃபேக்ட் மார்ச் 2020 பிஃபோர் த கிரைசிஸ் ஜனவரியில 7.2ல இருந்தது. இன்ஃபேக்ட் கோவிட் வரதுக்கு முன்னாடி மார்க்கெட் கொஞ்சம் புலிஷ் டெரிட்டரிக்கு போயிட்டு இஸ் இட் வேல்யூவேஷன் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. பட் அதுக்கு நடுவில் மாசம் எவ்ரி டைம் நான் இண்டிகேட்டர் காமிச்சிருக்கேன், இது 6.5 வரைக்கும் போச்சு. பட் அதுக்கப்புறம் திரும்ப இட் ஹஸ் கம் பேக் டு 5.5. ஸோ ஓவராலா இந்த எக்கானமி, வேர்ல்டு எக்கானமியோட இம்பாக்ட் அந்த மார்க்கெட் சொல்றீங்கன்னா இன்னமும் இந்த growth prospects of the world recovery post pandemicனால மார்க்கெட் இஸ் நாட் இன் அ புலிஷ், அதாவது எக்ஸ்ட்ரீம் புலிஷ்ல செல் அப்படிங்கிறது ரைட் சைட்ல தெரியுதா? இன்னும் செல் மோட்ல வரல. இன்னமும் ஒரு ப்ராப்பர் அசெட் அலோகேஷன் பேஸ் பண்ணி நடுவர் லெவல்ல தான் இருக்கு. ஸோ அந்த ஒரு கம்ஃபர்டிங் ஃபேக்டரோட நான் இன்னைக்கு என்னோட பிரசன்டேஷனை முடிச்சுடுறேன். ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு ஹோப் பண்றேன். ரைட், தேங்க்யூ வெரி வெரி மச் for listening. Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.